என்னால பழைய மாதிரி எதுவுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. எப்பவும் சேடா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. கிளாரிட்டி இல்ல. டெசிஷன்ஸ் எடுக்க ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இது நீங்க பிரெயின் டீடாக்ஸ் பண்ண வேண்டிய டைம். பிரெயின் டீடாக்ஸா அப்படின்னா என்ன? லிவர் டீடாக்ஸ் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் பிரெயின் டீடாக்ஸ் அதை விட இம்பார்ட்டன்ட். பிரெயின் டீடாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். மற்றதை விட இதுக்கு ரொம்ப எஃபோர்ட் கம்மி. பிரெயினுக்கு மட்டும்தான் நீங்க ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது, உங்க வீட்டுல கிளீனிங் ஐட்டம்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் கிளீனிங் ஐட்டம்ஸ், டாய்லெட் கிளீனிங் ஐட்டம்ஸ், நீங்க யூஸ் பண்ற பெர்ஃப்யூம், ஸ்ப்ரே, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல அதிகமான அளவு கெமிக்கல்ஸ் இருந்தாலும் இல்ல அதிகமான அளவு வாசனை இருந்தது அப்படின்னாலோ அதை எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணணும். ரேரா யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டுல சுவாசிக்கக்கூடிய காத்தாவது டாக்ஸின் ஃப்ரீயா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம சாப்பிடுற ஃபுட்டு அதிக அளவு ப்ராசஸ் பண்ணப்பட்டதோ இல்ல இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணதோ இல்ல அதிக அளவு ஆர்டிபிஷியல் கலர் இல்லைன்னா ஆர்டிபிஷியல் டேஸ்ட் எல்லாம் சேர்த்துன ஃபுட்டை சாப்பிடாம இருக்கிறது. அதுலயும் முக்கியமா பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்ல, பிளாஸ்டிக் கேன்ஸ்ல அடைக்கப்பட்ட ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்து, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல யாராவது உங்களோட பேட் ஹேபிட்ஸ் அதிக அளவு தூண்டக்கூடிய இல்ல நைட் அதிகமா உங்களை தூங்க விடாம என்கேஜ் பண்றவங்க, ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்றவங்க, அதே போல எப்போ உங்ககிட்ட நெகட்டிவா பேசுறாங்க, உங்களை டிஸ்கரேஜ் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்களையும் அவாய்ட் பண்ணணும். உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ற பீப்புள்ஸை நீங்க சுத்தி வச்சுக்கணும். அவங்க கிட்ட கான்வர்சேஷன் அதிகமா பில்ட் பண்ணுங்க. அதோட நீங்க உங்க பெட்ரூமை நீங்க டெக் ஃப்ரீ ஜோனா மாத்தணும். குறைஞ்சது ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது தூங்குறதுக்கு முன்னாடி மொபைலோ கேட்ஜெட்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணாம இருக்கணும். ஒரே நேரத்துல டிவி மொபைல், டிவி லேப்டாப், லேப்டாப் மொபைல், இந்த மாதிரி 2 ஸ்கிரீன்ஸா அவாய்ட் பண்ணுங்க. ஒரு நேரத்துல ஒரு ஸ்கிரீன் மட்டும் தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்க. முக்கியமா ஆப்போசிட்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்ல யார் உங்ககிட்ட பேசினாலும் அட்டென்ஷன் கொடுங்க. அந்த நேரத்துலயும் போன் யூஸ் பண்ணாதீங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 7 மணி நேரமாவது தூங்கணும். அதுவும் தூக்கங்கிறது சும்மா நானும் படுத்தேன் தூங்குனேன் அந்த மாதிரி இல்லாம டீப் ஸ்லீப் போகணும். தூங்குறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி நீங்க உங்களோட மீலை முடிச்சிருங்க. அதே மாதிரி நைட் டின்னர் எடுக்கும் போது ஹெவி மீலா எடுக்காம லைட் மீலா எடுத்துட்டு போதுமான அளவு தண்ணி குடிச்சிட்டு நிம்மதியான தூக்கம் கண்டிப்பா தேவை. இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமானது, நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்ககிட்ட நீங்க உங்க மைண்ட்ல நீங்க எப்படி பேசுறீங்கிறது தான். நீங்க முதல்ல உங்களை பாசிட்டிவா திங்க் பண்ணாதான் பிரெயின் பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய கோபத்தை தூண்டக்கூடியதாவோ இல்ல உங்களை சேட் ஆக்கக்கூடியதாவோ இல்ல பதட்டப்படுத்தக்கூடியதாவோ நடந்திருக்கலாம். ஆனா அதை அடிக்கடி நினைக்காம எப்பவும் உங்களை பாசிட்டிவா நினைக்கக்கூடிய, உங்களை ஹாப்பியா வச்சுக்கக்கூடிய விஷயங்களை நினைச்சு பாருங்க. என்னால இது முடியும், நான் இதை அச்சீவ் பண்ணிடுவேன், இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களையும் பாசிட்டிவான வேர்ட்ஸையும் அடிக்கடி நீங்க உங்களுக்குள்ளே சொல்லிக்கங்க.